நார்மலுக்கு வந்துட்டேன். திரும்ப அதுனா தெரியல. ஆனால் டாக்டரே சொன்னார், எனக்கு ஒரு 3 மாதம் கெடு தான் வச்சார் முதல்லையே. 24லயே ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பெட் ஸ்கேன் எடுத்து டாக்டரை போய் பார்த்து 3 மாதம் தான் கெடு வச்சார் 24ல். சுமதி, நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். வயசு 57 ஆகுது. நான் இது 7வது முறையாக வந்திருக்கேன். எனக்கு முதல்ல எல்லாம் கீமோலாம் கொடுத்தாங்க. அப்புறம் மெடிசன் ஒரு 9 மாதமாக சாப்பிட்டேன். திரும்ப அடுத்து பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அது எடுத்தேன். அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகமாகிட்டுருக்கு. டாக்டர் சொன்னார், ஹோமியோபதியும் கொஞ்சம் கூடவே ஹோமியோபதி மெடிசனும் சேர்ந்து கலந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லியிருக்கேன். அது சாப்பிட்டு அடுத்த முறை தான் பார்க்கணும். 24 வரும்போது அது குடல்லேருந்து லிவருக்கே போயிடுச்சு. நானே ஒரு 2 வருஷமாக கேர் பண்ணாமல் விட்டேன். அது அதிகமாகிடுச்சு. அது என்னோட தப்பு தான். அது உடனே சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, அங்கே போய் கீமோ போட்டதுனால எல்லாம் 8 இன்ச்சுக்கு இருந்தது புண்ணு. அது 6 இன்ச்சாக குறைஞ்சது. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லை. நான் அதுக்காக இங்கே வந்தேன், புனர்ஜென் வந்தேன். இங்கே கொடுத்த மெடிஷனால எனக்கு பழைய தெம்பெல்லாம் வந்தது. இப்போ தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் என்ன நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவங்க டாக்டருங்க சொன்ன அந்த உணவு முறையெல்லாம் இது கண்ட்ரோலில் தான் பண்ணேன். சுகர் அதிகமானதுனால கொஞ்சம் டேப்லெட்லாம் போடாமல் இருந்தேன். அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. கொஞ்சமாக இப்போ திரும்பவும் ஹோமியோபதி சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காரு. அதை சாப்பிட்டு இந்த எப்பவும் போல ரெகுலராக இங்கே புனர்ஜெனில் கொடுக்குற மருந்தையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா எப்போ சொல்கிறாலும் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரணும். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு 2-3 வாரமாக மருந்துங்க வேறு சாப்பிடல. நான் கொஞ்சம் சுகர் பிபி மருந்தெல்லாம் வேறு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். வயிறு வலி நீட்டுது. திரும்பவும் எனக்கு தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆச்சு. ஒரு 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தால் 3வது நாள் தான் தூக்கம் வரும். சரி, அதெல்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாரு டாக்டர். சரி, அதுக்கு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மெடிசன் கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லணும். அப்புறம் தூக்கம் நல்லா வந்தது, பசி எடுத்தது. கீமோ போட்டு கை காலெலாம் ரொம்ப கருப்பாயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. நார்மலுக்கு வந்துட்டேன். திரும்ப அதுனா தெரியல. ஆனால் டாக்டரே சொன்னார், எனக்கு ஒரு 3 மாதம் கெடு தான் வச்சார் முதல்லையே. 24லயே ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பெட் ஸ்கேன் எடுத்து டாக்டரை போய் பார்த்து 3 மாதம் தான் கெடு வச்சார் 24ல். திரும்ப இந்த அளவுக்கு இருக்கிறன்னா அது பெரிய விஷயம். கடவுளோட ஆசீர்வாதம், இங்கே கொடுக்குற மருந்து, இதெல்லாம் தான் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் வச்சுக்கிட்டு. இதுக்கு மேலே எப்படி இப்போ கொஞ்சம் திரும்பவும் டயர்டாக இருக்குது. இப்போ தான் ஒரு மந்த்தாக திரும்பவும் டயர்டாக இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆனதுனால டயர்டாக இருக்குது. பசி எடுக்க மாட்டேங்குது, தூக்கம் இல்லை. எதனா ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். திரும்பவும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மருந்தும் சாப்பிட சொல்லியிருக்கேன். உணவு முறை பால், தயிர், மட்டன், சிக்கனு முதல்ல சுத்தமாக ஒயிட் சுகரே அவாய்ட் பண்ண சொன்னார். அதெல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்கேன். என்னவோ தெரியல அது மாதிரி.